ஹே கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெல்லிசே அப்படின்னு ஒரு பாட்டில் பிரபுதேவா சாரும் மதுமிதா அப்படிங்கிற ஆக்டரும் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாட்டில் அந்த மதுமிதாங்கிற ஆக்டருக்கு வந்து ட்ரெஸ் கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அது வீடியோவில் சேஞ்ச் ஆகும். ஸோ அதே இதை ஃபோட்டோஷாப்பில் பிக்சருக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஒரு ஷர்ட் கலர் இருக்குன்னா அந்த ஷர்ட் கலரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஃபோட்டோஷாப்பில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிவிட்டு குயிக் செலெக்ஷன் டூல், அந்த குயிக் செலெக்ஷன் டூல் போயிட்டு ஸோ உங்களுக்கு எந்த இடம் மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணுமோ அந்த இடத்த மட்டும் மெயினாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நான் ஷர்ட் மட்டும் சூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த டிஷர்ட்டோட கலர் மட்டும் மாறணும்னு சொல்லிவிட்டு ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இமேஜில் லேயர் போயிட்டு அங்கே நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது அந்த டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் வந்து நீங்கள் லைட்னஸ் எதுக்குன்னா, ஸோ லைட்னஸ் இங்கே கம்மி பண்ணி அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் சேஞ்ச் ஆகும். ஸோ அதிகப்படுத்தினீங்கன்னா ஒயிட் கலர் கிடைக்கும், கம்மிப்படுத்தினீங்கன்னா பிளாக் கலராக சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் லைட்னஸோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ அதுக்கப்புறம் ஹியூவில் என்ன நடக்கும்னா, ஸோ என்னென்ன கலர்ஸ் வேணும், எந்த கலர்ஸ் வேணுங்கிறத ஹியூவில் தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் கலர்ஸ் உங்களுக்கு தெரியும், அது எந்த இடத்துல வேணும்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் டேப்பில் நீங்கள் ஹியூவில் சூஸ் பண்ண கலரை சேச்சுரேஷன் டேப்பில் கம்மி பண்ணி அதிகப்படுத்தினீங்கன்னா அந்த கலரோட சேச்சுரேஷன் மட்டும் இன்க்ரீஸ் ஆகி கம்மியாகும். ஸோ அவ்வளோதான், இதுதான் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பிக்சர்ஸ்க்கு இப்போ சப்போஸ் வேறு ஏதாவது சட்டை போட்டு போயிட்டீங்க, அந்த சட்டையோட கலர் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்ப்போம். பை.